हरि ओम श्री गुरुभ्यो नमः। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्तदामि भगवद्गीते भवद्वेषिणी। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। पेज नंबर 60 पेज नंबर 245 247 65 66 श्लोकम சேர்ந்து சொல்லலாம். மன்மனா பவ மத்பக்தஹ மன்மனா பவ மத்பக்தாஹ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைக்ஷ்யசி சத்யம் தே प्रतिजाने प्रियोऽसि मे सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यः मोक्षयिष्यामि मा शुचः। அப்போ மோக்ஷ சந்நியாச யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 18வது அத்தியாயத்தில் இந்த 2 ஸ்லோகத்தை நம்ம ஏன் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா, இந்த 2 ஸ்லோகமும் இந்த மொத்த கீதையில் பகவான் என்ன சொல்லணும் அப்படின்னு டிசைட் பண்ணாரோ அது 2 ஸ்லோகத்தில் சம்மரைஸ் பண்ணியிருக்கார். நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கப்புறம் கூட பகவான் பேசுகிற மாதிரி பகவான் உவாச்சன்ற மாதிரி ஒரு 6-7 ஸ்லோகம் வரும். அந்த 72வது ஸ்லோகம் வரைக்கும் கூட பகவான் பேசின்னு இருப்பார். ஆனால் ஏன் இந்த ஸ்லோகத்தோட முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த உபதேச ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இது யார் கேட்கணும், கேட்டவங்களே எனக்கு எவ்வளோ பிடிக்கும், அந்த மாதிரி தான் பகவான் சொல்கிறாரே ஒழிய அது உபதேசமாக சொல்லலை. அப்போ கம்ப்ளீட்டாக பகவான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அதை 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்திலேருந்து 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி முடித்தார். அப்படி சொன்னதை இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த 65வது ஸ்லோகத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதே பாணியில் 9வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 34வது ஸ்லோகம் லாஸ்ட் ஸ்லோகம் எடுத்து பார்த்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மன்மனா பவமத் பக்தாஹா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைக்ஷசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயண அப்படின்னு சொல்லி, அப்போ இந்த ஃபஸ்ட்டு வரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே வரி அந்த இடத்துல இருக்கும். அப்போ 9வது அத்தியாயத்தில் இதை பற்றி பகவான் சொன்னதை இந்த அத்தியாயத்தில் நமக்கு சம்மரைஸ் பண்ணுறது. ப்ளஸ் இந்த அத்தியாயம் கர்மயோகத்தை சொல்லக்கூடிய அத்தியாயம். அப்போ அந்த ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டியும் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் பகவான் ஃபுல் கர்மயோகத்தை ரொம்ப அழகாக சம்மரைஸ் பண்ணியிருக்கார். அப்போ நம்ம 3rd சாப்டரில்
பகவான் சொன்னார் இல்லையா, லோகேஸ்மின் விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயானக ஞானயா யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ கர்மயோகம் ஞான யோகம் அப்படின்ற 2 சாதனால வந்து நமக்கு சாய்ஸே கிடையாது அப்படின்றத நம்ம நிறைய கிளாஸஸில் பார்த்தோங்க. அப்போ அந்த சாய்ஸ் இல்லாத விஷயத்தை நான் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் நான் வந்து கர்மயோகம் செய்து அந்த தகுதி அடைந்து ஞான யோகத்துக்கு வரணும். அப்படிப்பட்ட கர்மயோகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி மன்மனா பவமத் பக்தஹ, என்னிடத்தில் மனம் வைத்தவனாக பக்தி உள்ளவனாக, மன்மனா பவமத் பக்தஹ மத்யாஜி, என்னை வந்து பூஜிப்பவனாக இருப்பாயாக, மாம் நமஸ்குரு, என்னை நமஸ்கரி அப்படின்னு சொல்கிறார். மாமே வைக்ஷசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த முதல் வரியில் இருக்கிற வரிகள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பகவானிடத்தில் பக்தி பண்ணணும், பகவானையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம கர்மயோகம் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ வந்து முதல்ல இருந்து நம்ம கர்மயோகத்தை பார்க்கணும். இப்போ கர்மயோக வாழ்க்கை முறை ஓகே ஜி நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு வந்து கீதாவோட மேன்மை தெரிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து கர்மயோக வாழ்க்கை முறையிலேருந்து ஆரம்பிக்கணும், நான் என்ன பண்ணணும் எனக்கு கிளியராக கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கர்மயோக வாழ்க்கை முறையில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் தினமும் கொஞ்ச நேரமாவது பகவானோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணணும். அது வந்து என்ன ஃபார்மாக வேணால் இருக்கலாம், பூஜையாக இருக்கலாம், உபாசனா பண்ணுற மாதிரி உட்காந்து பகவானை நினச்சிட்டே இருக்கலாம், இல்லை 108 நான் வந்து இது அஷ்டோத்திரம் சொல்லி பகவானுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை பண்ணலாம், ஜபம் பண்ணலாம், பகவத்கீதா பாராயணம் பண்ணலாம், கதைகள் இந்த பாகவதம் அதெல்லாம் போய் எல்லாம் கேட்கலாம். அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயத்தையும் பகவானோட கனெக்ட் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணி 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 பகவானோட ஒரு கனெக்ஷன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம தனிமையிலையும் கொஞ்சம் பண்ணணும். நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் போய் அட்டென்ட் பண்ணிவிட்டு எனக்கும் பகவானுக்கும் தனிமையாக ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கிற மாதிரி ப்ரிஃபரபிளி மார்னிங் நேரத்தில் எழுந்து யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத நேரத்தில் பகவானோட ஒரு கனெக்ஷன் கொண்டு வரணும். அப்புறம் 2வது வந்து கண்டிப்பாக பகவத்கீதை படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இங்கே வந்துட்டோம், இது வரைக்கும் அட்லீஸ்ட் நமக்கு கீதையெல்லாம் என்ன சொல்கிறது என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம், நமக்கு கீதையில் இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கும். அப்படி இல்லை எனக்கு எதுவுமே இன்னும் கிளியராக தெரியல, ரொம்ப வேகாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், பகவத்கீதையை வந்து பாராயணம் பண்ணலாம். இல்லை என்னால் கடகடன்னு படிக்க முடியல அப்படின்னா நம்ம பாராயணம் வந்து நம்ம ஸ்லோகா ஃபார்மில் அனுப்புவோம், அதை போட்டுட்டு தினமும் கேட்கணும். ஒரு முடிஞ்சால் 2 மணி நேரத்தில் எல்லா அத்தியாயமும் படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் போட்டு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அத்தியாயம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தை போட்டு போட்டு தினமும் கேட்கணும். அப்படி கேட்டுக்கிட்டே பாராயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து எனக்கு பாராயணம் பண்ணுறதே வந்து புதுசு அப்படின்னு சொல்கிறவங்க. சில பேர் வந்து கீதா கிளாஸஸ் கேட்டு பழகினவங்க கீதா பாராயணம் பண்ணி கீதா கிளாஸ் கேட்கணும், கீதா கிளாஸ் கேட்டுட்டு நமக்கு இந்த வரியில் இது சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி பாராயணம் பண்ணும்போது ஞாபகம் வருதா, இது ஃபுல்லாக அப்படியே ஃபுல் கிளாஸும் நமக்கு ஞாபகம் வரலனாலும் அந்த கீதா வராத வரிகள் முக்கியமாக என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறதாவது ஞாபகம் வருதா, இதெல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கேஎம் கீதா நாம சஹஸ்ரம் தேயம் ஸ்ரீபதி ரூபம் அஜஸ்ரம் அப்படின்னு சொல்லி பஜகோவிந்தத்தில் சங்கரர் சொன்னார். அப்போ வந்து தினமும் பகவத்கீதா படி, சஹஸ்ரநாமம் படி. இந்த 2ஐயும் பண்ண பண்ண ஸ்லோவாக நம்மக்கிட்ட ஒரு மாற்றம் வரும். அது என்ன மாற்றம்னா, இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நான் என் குடும்பம் இந்த உலகம் அப்படின்னு இருக்கும். அதை தாண்டி எனக்கு வேறு என்ன தெரியும் சொல்லுங்க, எனக்கு இதுதான் 3 தான் தெரியும். நான் இருக்கேன்னு தெரியும், நான் என் குடும்பம் சுற்றி இருக்கான்னு தெரியும், அப்புறம் எனக்கு வந்து இந்த உலகத்தை தெரியும், எங்கேயோ கூட்டிகிட்டு போவா வருவா, இந்த உலகம் பிரபஞ்சம் இருக்குன்னு தெரியும். அப்படின்றது மாதிரி ஜீவ ஜகத் ஈஸ்வரா அப்படின்ற அந்த 3த்துக்கு நான் போகணும். இந்த 3லேருந்து அந்த 3க்கு போகணும். நான் வந்து நான் அப்படின்னு சொன்னதை வந்து நான் ஒரு ஜீவாத்மா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு புரியணும். அது வந்து இந்த மாதிரி கர்மயோகம் பண்ண 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 அது வந்து நடக்கும். அது நடந்து நம்ம ஸ்லோவாக ஜீவா அப்படின்னு நம்ம வந்து அந்த பேர் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
இப்போ பகவான் எதுக்கு தான் என்ன படைச்சார் அப்படின்ற கேள்வி வரும். இப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே என்ன படைச்சிருக்கார், என்ன ஐடியாவில் அவர் படைச்சிருக்கார், அவருக்கு லீலாவா, அவருக்கு ஒரு விளையாட்டா இந்த ஜெகத்து, இந்த மாதிரி எல்லா கேள்வியும் நமக்கு வந்து போகும். அதெல்லாம் போகும்போது நம்ம திருப்பி திருப்பி பகவானோட சம்பந்தம் ஏற்பட தான் இது நடக்கும். ஏன்னா நமக்கு பகவான் அப்படின்னு சொல்லிட்டா அவர் கோயிலில் இருக்கார். அதுவும் அந்த கோயில் எப்படி, சம்டைம்ஸ் சில கோயிலெலாம் பகவான் இந்த இடத்துக்கு வந்திருந்தார், அவர் வந்துட்டு போனதுனால இந்த கோயில் இங்கே ஸ்தாபனமாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பகவான் வந்திருந்தார், இப்போ இங்கே இல்லை, அதுக்காக கோயில் கட்டி பகவானை நினச்சி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் அப்போ என்ன தெரியும்னா, பகவான் இங்கே எங்கேயும் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, அதனால் நான் அவரை ஒரு நாள் அடையணும், அதனால் நான் இன்றைக்கே அந்த மாதிரி பேசிகிட்டே பகவானோட இருந்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு கனெக்ஷன் வரும். அப்போ அதுதான் பிகினிங்காக இருக்கும் லைஃப்பில். அந்த பிகினிங்கை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இது ஏன் நம்ம ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பகவானோட அந்த சம்பந்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பொண்ணோ பையனோ யூஎஸில் இருக்கா, கரெக்டாக ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கால, அவளை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கூட தினமும் அவளோட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறோம்ல. அந்த மாதிரி நம்ம எங்கே இருக்கார் பகவான், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கார், அந்த எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற பகவானை நான் தினமும் கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இப்படி தான் நம்ம ஃபஸ்ட்டு வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பித்து அந்த பகவான்கிட்ட நான் என்ன கேட்டாலும் பகவான் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பகவான்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். சகாம பக்தியில் நான் இதை கேட்குறேன், கான்ட்ராக்ட் பேசிஸில் நீ இதெல்லாம் கொடுத்தேன்னா உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன், இதெல்லாம் கேட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கான்ட்ராக்டை நல்லா போட்டு வச்சுப்போம். பகவானும் அதெல்லாம் ஃபீலே பண்ண மாட்டார். நோ ப்ராப்ளம், நீ கேட்குறியா, தர்மமான விஷயமா இருந்தால் நான் செய்கிறேன். அதை செஞ்சு, அதுவும் எப்போ தெரியுமா அந்த விஷயம் நடக்கும், நம்ம பஞ்சமகா யஜ்ஞம் செய்ய 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 தான் நம்மளோட வேண்டுதல்களே இனிஷியலாக நிறைவேறும். அட்லீஸ்ட் அந்த தேவ யஜ்ஞம், அந்த ரிஷி யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு நான் பகவான்கிட்ட சகாமமாக வேண்டுனா அது கிடைக்கும். அது நமக்கு இந்த பேரெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ இங்கே படிக்கிறதுனால பஞ்சமகா யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சம்டைம்ஸ் சில சமயம் நான் கேட்டது கிடைக்கும், கேட்டது சில சமயம் கிடைக்காது அப்படின்னு சொன்னால் எங்கே டெஃபிசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பஞ்சமகா யஜ்ஞத்தில் டெஃபிசிட்டாக இருக்கும். நம்ம பண்ண வேண்டிய சில விஷயத்த பண்ணாமல் விட்டுருப்போம், அதனால் நமக்கு கேட்ட விஷயம் கிடச்சிருக்காது. அப்படி இதே மாதிரி பகவான் கேட்டதையே கொடுத்துக்கிட்டே இருப்பாரா, ஒரு நாள் ஜெர்க் ஒன்று கொடுப்பார், ஒரு லாங் பிரேக் ஒன்று போடுற மாதிரி இருக்கும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். அந்த ஸ்பீட் பிரேக்கரில் கேட்டதை கொடுக்காம விட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம துக்கப்பட்டு துயரப்பட்டு பகவான்கிட்ட போய் திருப்பியும் நிற்போம். அப்போ பகவான் அந்த நிஷ்காமியமாக பண்ணுறதுக்கான ஒரு வழியை சொல்லுவார். நான் என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன், நீ எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு, உனக்கு தெரியும் பகவானே உனக்கு என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட அதோட என்ன பண்ணணும், இதோட அந்த ப்ராப்பர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். பகவத்கீதை படிக்கணும், எங்கெங்கெல்லாம் கிளாஸஸ் கேட்குறாலோ அங்கே சத் சங்கத்துக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அப்போ வாழ்க்கையில் என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பா. என்னெல்லாம் வேணும், எங்கள் ஆசையை எழுது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன மாதிரி லைனாக எல்லா ஆசையும் எழுதுவோம், இதெல்லாம் என்னுடைய ஆசை. இப்போ கூட ஒன்றும் இதாக இல்லை, வீட்டில் போய் உட்காந்து என்னெல்லாம் ஆசை அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா சில இந்த இதிலெல்லாம் சொல்லுவாள், என்ன ஆசைன்றதை நம்ம எழுதி காமிச்சாதான் அது நடக்கும் அப்படின்லாம் சொல்லுவாள். அந்த மாதிரி எல்லா ஆசையும் லைனாக எழுதுங்க. கீழே மோட்சம்னு ஒன்று ஞாபகம் வருதான்னு பாருங்கள். ஓகே, அப்போ அந்த மோட்சம் அப்படின்னு ஞாபகம் வந்ததுன்னா சரி ஓகே மோட்சம் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மோட்சம் மேலே மேலே வரணும். இந்த மோட்சம் எப்போ தெரியுமா கடைசியில் எழுதுவோம், நான் உலக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்ததுக்கப்புறம் நான் எங்கேயோ ஒரு நாள் போய் அடைய போகிறது மோட்சம் அப்படின்ற நினைப்பு இருக்கிறதுனால அங்கே எழுதுவோம். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் கேட்டு சத்சங்கம்லாம் கேட்டு இங்கே பாரு, மோட்சங்கிறது அங்கே போய் அடையிறது கிடையாது, இங்கேயே இப்போவே அடைய வேண்டிய விஷயம் மோட்சம். நீ இந்த உலகத்தில் இருக்கும்போதே நீ அந்த மோட்ச ஆனந்தத்தை அடையிறது தான் மோட்சம். அதுனா என்னன்னு
நீ கிளாஸஸ்க்கு வா சொல்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இப்போ வந்து மோட்சம் அடைஞ்சால் எனக்கு வந்து நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி மோட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும். வந்து அந்த மோட்சம் என்ன ஆகும்னா, எனக்கு ஃபஸ்ட்டு மோட்சம் வேணும், அப்புறம் மற்றதெல்லாம் வேணும், மற்றதும் வேணும், ஏன்னா வாழ்க்கை வாழணுமே. நீங்கள் வந்து மோட்சம் தான் வேணும்னு 3 நாள் கேம்ப் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நான் இருப்பேன், 9 நாள் கேம்ப்லாம் கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு கஷ்டம். அப்போ மோட்சம் வேணும், நான் வந்து மற்றதும் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த மத்தியம முமுக்ஷு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மத்தியம முமுக்ஷுவில் வருவோம். அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் யோசித்து பார்த்தா வேறு எதுவுமே லைஃப்பில் தேவையில்லை. ஏன்னா மோட்சம்ன்ற ஆனந்தத்தை புரிஞ்சாதான் மற்ற சுற்றி இருக்கிற விஷயத்தையும் என்னால் கரெக்டாக புரிஞ்சிக்கவே முடியும், அதை என்ஜாய் பண்ண முடியும். மோட்சம்னே ஒன்று தெரியலன்னு சொன்னால் என்கிட்ட கிடைக்கிற விஷயத்தையே என்னால் கரெக்டாக என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த எல்லா விஷயமும் மோட்சத்தில் அடங்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனால எனக்கு வந்து மோட்சம் மட்டுமே வேணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ லிஸ்ட்டில் கடைசியில் இருந்த மோட்சம் வேணும் அப்படிங்கிறது மேலே டாப் மோஸ்ட்டாக வரும். டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னால் கீழெல்லாம் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக அந்த மாதிரி கீழெல்லாம் இருக்கும். ஒரு நாள் அது வந்து எல்லாத்தையும் முழுங்கி மோட்சம் மட்டும்தான் வேணும் எனக்கு அப்படின்னு முடிவு பண்ணும். எப்போ என்ன சொன்னீங்கன்னாலும் நான் ரெடியாக இருக்கேன், மோட்சம் எனக்கு வேணும், இங்கே இருக்கும்போதே நான் ஆனந்தத்தை எப்படி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கேட்டு லைஃப்பை ஆனந்தமாக வாழ்கிறேன், அதுக்கு பேர் தான் மோட்சம், அதற்கு பேர் தான் ஜீவன் முக்தி நிலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் கர்மயோக வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கர்மயோகம் அது அப்படின்னு தெரிஞ்சு கர்மயோகத்தில் மெயினாக என்ன இருக்கணும்னா மோட்சம்னா என்னன்னு தெரியணும், அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதும் தெரியணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து கர்மயோக வாழ்க்கை முறையாக இருக்கும். இல்லாட்டி அது கர்மயோக வாழ்க்கை முறையாகவே இருக்காது, ஏதோ நல்லவனாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு இருக்கும். அப்போ கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் மோட்சம்தான் எனக்கு கோலு, அதற்கு எனக்கு சில தகுதிகள் வேணும், அதற்காக நான் பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறேன், பகவான் எனக்கு அதனால் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து நான் வந்து ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இனிஷியலாக பூஜை பண்ணி வெறும் இருந்த விஷயத்தை வந்து எல்லா ஆக்ஷன்ஸையும் பூஜையாக மாற்றுவோம், வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரசாதமாக மாற்றிப்போம். அப்போ அந்த ஈஸ்வர பிரசாத பாவனை வந்து வரணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னால் பகவான் வந்து இதில் ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ வந்து என்னை நமஸ்கரி அப்படின்னு சொல்லிட்டு மாமே வைக்ஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாரு. சொல்கிறேன் கேளு, நான் வந்து சத்திய பிரதிஜை உனக்கு சொல்கிறேன், சத்தியம் தே பிரதிஜானி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறார் பகவான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ கர்மயோக முறைப்படி வாழ்க்கை வாழ்ந்த அப்படின்னு சொன்னால் நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்கே நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும், நமக்கு ஞான யோகத்துக்கு கர்மயோகம் வழியாக நம்ம ஞான யோகத்துக்கு இட்டு செல்வார், ஒரு குருவை நமக்கு கொடுப்பார், அவர் மூலம் நம்ம ஸ்ரவணமனன நிதித்தியாசனம் செஞ்சு அந்த ஞானத்தை பெற்று மோட்சம் அடைவோம். அப்போ மோட்சம் அடைவோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் அந்த கிளாரிட்டி வரும். எங்கேயோ போய் நான் வந்து அடையிறது கிடையாது, நான் இங்கேயே இப்போவே நான் வந்து இந்த தேகம் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் மோட்சம் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு சொல்லப்படுது. அப்போ இதற்கு வந்து பகவான் கிளியராக சொல்கிறார், சத்தியம் தே பிரதிஜானி, நான் சத்திய பிரதிஜை உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். பகவானோட ப்ராமிஸை வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறோம். இப்போ வந்து சொல்வாள்ல, நீ வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நீ வந்து இதை கீதையை மட்டும் படித்து பாரு, லைஃப் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, நான் ஆனந்தம் கொஞ்சம் காமிங்க, அப்புறம் நான் கீதையை படிக்கிறேன் அப்படின்னுவோம். இது எப்படி இருக்குன்னா, இந்த பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணம் பண்ணலாம், கல்யாணம் பண்ணால் தான் பைத்தியம் தெளியும், அந்த கதையில் வந்து சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எப்படி வந்து இது பண்ணுறது? அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்த்தாகணும். அது சொல்கிறாங்களே, அந்த 18 அத்தியாயத்தையும் படித்தா வந்து மோட்சம் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை கண்டிப்பாக நான் லைஃப்பில் பண்ணியே தீருவேன், அது வருதா வராதான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன் அப்படின்னு அது அந்த முயற்சியிலேயாவது இனிஷியலாக வந்து நம்ம இறங்கணும். அது மெதுவே நம்மை பக்தியில் கொண்டு செலுத்தி அந்த கர்மயோக முறைப்படி வாழ்க்கை வாழ நம்மை தூண்டும். இது ஏன் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பிரிய அசிமே, அதில் கடைசியில் வருது பாருங்க, பிரயோசிமே அப்படின்னு வருது இல்லை,
நீ எனக்கு பிரியமானவன் அர்ஜுனா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அர்ஜுனன் மட்டும்தான் சிஷ்யனாக இருந்தான், அதனால் பிரியாசிமே நீ எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொன்னார். இப்போ பகவான் என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் எனக்கு பிரியமானவர்கள், ஏன்னா நீங்கள்லாம் உட்காந்து சின்சியராக கேட்டிருக்கீங்க கிளாஸஸை, அதனால் நீங்கள் கர்மயோக வாழ்க்கை பரி வாழ்ந்து இந்த ஞான யோகத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பகவான் முடிவு பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் சொல்கிறபடி அந்த வாழ்க்கையை வாழணும். அதுதான் கர்மயோக வாழ்க்கை முறை. ப்ராப்பர் ஆக்ஷன், ப்ராப்பர் ஆட்டிடியூட். அது என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்றைக்கு நம்மளை தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் கர்மயோகம் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பர் ஆக்ஷன், பஞ்சமகா யஜ்ஞம், சாத்வீக கர்மா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். சாத்வீக கர்மா, நிஷ்காம கர்மா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி நான் பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர் ஆட்டிடியூட் என்ன, ஈஸ்வர அர்ப்பண பாவனா, ஈஸ்வர பிரசாத பாவனா. என்ன கிடைச்சாலும் எனக்கு இப்படி கொடுத்துட்டியே கடவுளே அப்படின்னு கேட்காம எல்லாத்தையும் பகவானோட பிரசாதமாக எடுத்துக்கணும். அதுதான் கர்மயோக வாழ்க்கை முறை. இதுக்கு அடுத்தது கர்மயோக வாழ்க்கை முறை எப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஞான யோகத்துக்கு நம்மை மெதுமெதுவே இட்டு செல்வார். அதோட ஸ்லோகம் இந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட டைரக்ட் மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அனைத்து கர்மங்களையும் துறந்து என் ஒருவனையே சரண் புகு. சர்வதர்மான் பரித்யஜ்ய, அனைத்து கர்மங்களையும் துறந்து எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு என் ஒருவனையே சரண் புகு. மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேபியக, நான் உன்னுடைய எல்லா பாவத்தையும் போக்கி மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சக, உனக்கு நான் மோட்சத்தை தருகிறேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் அப்படின்னு வருது. அப்போ ஞான யோகத்தோட சாராம்சமாக இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஞான யோகத்தோட ஆரம்ப ஸ்லோகம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அசோச்சியா நன்வ சோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச பாஷசே கதாசூன கதாசூம்ச்ச நா அனுஷோச்சந்தி பண்டிதாக. நா அனுஷோச்சந்தி, ஞானி துக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பகவான் சொல்லி அதனால் நீ துக்கப்படாதே அப்படின்னு முடிக்கிறார். கரெக்டா? அப்போ எங்கே ஆரம்பிக்கிறோமோ அதை சொல்லி கரெக்டாக முடிக்கணும். நம்மளே பார்க்குறோம்ல, இப்போ தலைப்பு செய்திகள் இதெல்லாம் சொல்லும்போது சொன்னோம்ல, அப்போ ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தில் உபக்கிரம உபசம்ஹார அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அந்த விஷயம்லாம் சொல்லி நான் இந்த விஷயத்த உங்களுக்கு இப்போ சொன்னேன் அப்படின்னு நம்ம முடிக்கிறோம்ல, அது எக்ஸலண்ட்டாக பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக முடிச்சிருக்கார். அப்போ ஞானி துக்கப்பட மாட்டான், நீ இதெல்லாம் கரெக்டாக பண்ண அப்படின்னு சொன்னால் நீ ஞானி ஆயிடுவ, அதனால் நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அர்ஜுனா அப்படின்னு அழகாக முடிக்கிறார். அப்போ இந்த இடத்துல நமக்கு வெளிமுகமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப மிஸ்கைடிங் ஸ்லோகா அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஸ்லோகா அப்படின்னு நம்ம படித்தோன்னா தெரியும். எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு வருது. அப்போ நமக்கு முதல் குழப்பம் வரணும். நம்ம என்ன குழப்பம் அப்படின்னு பார்த்தா, நம்ம 4வது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகம் படித்தோம்ல, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் எதுக்கு பிறக்கிறார், எதுக்கு அவதாரம் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய அவதாரமே தர்மத்தை நிலைநாட்ட அப்படின்னு சொல்லி, தர்மம் க்ஷீணமாயிட்டு இருந்ததுன்னா நான் அந்த இடத்துல அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் நீ எல்லா தர்மத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்கிறாரே. இப்போ எப்படி அதுக்கு தான் அவதரிச்சுட்டு இங்கே அதை விட்டுடுன்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு குழப்பம் வருதா நமக்கு. தர்மத்தை பண்ணுறதுக்காக பிறந்து நீ தர்மம் பண்ணுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த தர்மத்தையே நீ விட்டுடுன்னு சொன்னால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது முதல் குழப்பம். ஓகே, இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அதுவும் என்ன பகவான் 1-2 தர்மத்தை விட சொல்ல, சர்வ தர்மா நான் பண்ணுறதே 1-2 நல்ல காரியம், அதில் பகவான் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, நீ இது வரைக்கும் பண்ணது இதுக்கப்புறம் பண்ண போகிறதையும் தியாகம் பண்ணுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வராரு? இதை கேட்டால் நம்ம இருக்காங்களே கொஞ்சம் நஞ்சம் நம்ம பண்ணுறத
இது மிஸ்கைடிங் ஸ்லோகா மாதிரி அவர்கள் வந்து பகவானே சொல்லிட்டார் சர்வதர்மான் பரித்தியஜ்யன்னு, நான் எதுவுமே பண்ண வேண்டாம், டே டு டே சந்தியாவந்தனம் கூட நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இப்போ என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த இடத்துல வந்து கிளியராக அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து முதல் குழப்பம். ரெண்டாவது குழப்பம் வந்து மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது குழப்பம். அப்போ என்னை மட்டுமே சரணடை, மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்கிறதே அப்படின்னா அப்போ வேற எந்த தெய்வத்தையும் நான் கும்பிடக்கூடாதா, சிவனை வந்து வணங்கக்கூடாதா, பிள்ளையாரை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அப்போ வேறு யார்கிட்டையும் சரணடையாத நான் தான் அப்படின்னு சொல்கிறத பொறுத்து சில இடத்துல என்ன பண்ணுவா, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேங்கிறதையே மாற்றி கிருஷ்ணா இதை தான் இங்கே சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற லெவலுக்கு வந்து இது கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ கிளியராக வந்து பகவான் என்ன தான் சொல்கிறார் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சங்கரர் நமக்கு உதவிக்கு வரார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ சங்கரர் வந்து இதற்கு பாஷ்யம் எழுதுகிற இடத்துல வந்து நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் படித்தோமோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். வெறும் ஒரு ஸ்லோகத்தை மட்டும் எடுத்து கோட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து சர்வதர்மான் பரித்தியஜ்ய அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கலாம், எப்படி அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த தர்மம் அப்படின்றத மீனிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துப்போம், எல்லா தர்மங்களையும் விட்டுடு அப்படின்னு சொன்னால் புண்ணிய கர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ புண்ணிய கர்மங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கர்மா நான் செய்கிற ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வருது இல்லை, நான் ஒரு வேலையை செய்கிறதுனால ஒரு புண்ணியம் கிடைக்கிறது. அப்போ இந்த இடத்துல தர்மா அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்ஷன்ஸை குறிக்கக்கூடியது, கர்மா அப்படின்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். இந்த இடத்துல தர்மா அப்படிங்கிறது வந்து கர்மாவை குறிக்கிறது. ஏன்னா நான் தர்மம் அப்படின்றது என்ன, நான் இப்போ தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஆக்ஷன் மூலமாக புண்ணியத்தை சம்பாதிக்கிறேன். அப்போ தர்மா அப்படின்றது இந்த இடத்துல கர்மா அப்படின்னு எழுதிட்டு, கர்மா அப்படின்னு சொன்னால் நான் வந்து புண்ணிய கர்மாவும் செய்யலாம், பாப கர்மாவும் செய்யலாம். கரெக்டாக? நான் புண்ணியம்னு நினச்சி ஒரு விஷயத்தில் ஈடுபடும் போது கூட அது சம்டைம்ஸ் யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன், அது வந்து பின்னாடி எங்கேயாவது பாவமாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கர்மா அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து தர்ம அதர்ம கர்ம பரித்யஜ்ய அப்படின்னு நம்ம எழுதிக்கணும். ஸோ தர்மா இஸ் ஈக்குவல் டு கர்மா. அந்த கர்மா வந்து நாட் ஒன்லி புண்ணிய கர்மா, புண்ணிய பாப்ப அதாவது தர்ம அதர்ம கர்ம பரித்யஜ்ய அதை வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த இடத்துல அடுத்த கேள்வி வரணும். இப்போ வந்து பகவான் வந்து கர்மத்தை தியாகம் பண்ண, இப்போ தர்மத்தை தியாகம் பண்ணுன்னு அவர் சொல்லலை, ஆக்ஷன்ஸை தான் தியாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம அரைவ் பண்ணுறோம். அப்போ ஆக்ஷன்ஸை தியாகம் பண்ணு அப்படின்னு சொன்னார்னா திருப்பியும் அடுத்தது நமக்கு ஒரு குழப்பம் வரும். என்ன அப்படின்னு சொன்னால் 3வது அத்தியாயத்தில் வந்து பகவான் சொல்வார், நஹி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்மகிருத்து அப்படின்னு சொல்வார். அதாவது நீ கொஞ்ச நேரம் கூட ஆக்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எந்த விதமான ஆக்ஷனுமே பண்ணாமல் என்னால் உலகத்தில் வாழ முடியுமா? சாப்பிடணுன்னா நான் ஏதாவது பண்ணியாகணும், யார்கிட்டையாவது போய் எனக்கு இது கொடுங்க, அட்லீஸ்ட் நான் வந்து போய் காய்கறிலாம் வாங்கணும், அதுக்காக சமைக்கணும், அதுக்கு பணம் சம்பாதிக்கணும். இல்லை சன்னியாசி அப்படின்னு இருந்தால் கூட யாராவது வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும், அதெல்லாம் நான் பண்ணணும். அப்படிங்கும்போது ஆக்ஷன்ஸே பண்ணாத நிலையில் இருக்க முடியாது அப்படின்னு 3வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னது ஞாபகம் வச்சுண்டு நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கர்மத்தை விட்டுடு, ஆக்ஷன்ஸை விட்டுடு அப்படின்னு சொன்னார்னா 4th சாப்டர்லேயும் 5th சாப்டர்லேயும் நம்ம என்ன படித்தோமோ அதை இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். 4th சாப்டர்லேயும் 5th சாப்டர்லேயும் பகவான் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீ ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணு, ஆனால் அந்த ஆக்ஷன்ஸை நீ ஓன் பண்ணாத அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் யார் பண்ணிட்டு இருக்கா? இந்த அனாத்மா தேகம் பண்ணுறது. ஆனால் நான் வந்து இந்த தேகம் கிடையாது, நான் தேகத்தில் வசிப்பவன். கரெக்டாக? அதெல்லாம் பார்த்தோம்ல நம்ம, தேகி தேகம் உடையவன், தேகம் தான் என்னோட அட்ரஸ். ஆனால் இது வந்து நம்ம அட்ரஸ்லாம் மாறிட்டே இருப்போம்ல. கரெக்டாக? ஒரே அட்ரஸில் வந்து இருக்கவே மாட்டோம், இதான் ஒரு அட்ரஸ் சேஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி இந்த தேகம் போச்சுன்னா இன்னொரு தேகம், அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு தேகம். பட் நான் வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து அந்த ஆக்ஷன்ஸை நான் பண்ணலை, இந்த அனாத்மா தேகம் தான் பண்ணுறது
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த குணத்திற்கேற்ப இந்த குணத்திரய விபாக யோகா எல்லாம் பார்த்தோம்ல, அந்தந்த குணத்திற்கேற்ப அந்தந்த வேலை அந்த தேகம் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரத்தில் அதை நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குணாதீத்தன் ஆக முடியும் அப்படின்னு படித்தோம்ல. அப்போ அந்த மாதிரி அந்தந்த நேரத்துக்கு இந்திரியார்த்தேபியக அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுனால அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு. எனக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு அந்த அசங்கமாக நம்ம இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த இடத்துல சர்வ தர்மான் பரித்யஜ்ய அப்படிங்கிறது சர்வ கர்ம பரித்யஜ்ய அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் நான் அந்த தேகத்துலேருந்து வேறானவன் அப்படின்னா, என்கிட்ட நான் 2 பர்சனாலிட்டி, டூவல் பர்சனாலிட்டி. நான் என்கிட்ட 2 இருக்குது. ஒன்று லோயர் ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒன்று ஹையர் ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது. லோயர் ஐ எது அப்படின்னு சொன்னால் இந்த அனாத்மா தேகம், இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட கூடிய நம்ம பேரெல்லாம் சொல்கிறோம்ல, யாருன்னு கேட்டால் பேர் சொல்கிறோம், என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பேர், இதெல்லாம் சொல்கிறோம். அதெல்லாம் எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா இந்த அகங்காரத்தோட சம்மந்தப்பட்டது. அது நானா அப்படின்னு கேட்டால் அது நான் கிடையாது. அந்த அகங்காரத்துக்கு எது உயிர் கொடுக்கிறதோ அதுதான் நான். நம்ம பார்த்தோம்ல, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, டூப்ளிகேட் கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸில் இருக்கிறதுனால அதை கொண்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், நீ யார் அப்படின்னு கேட்டால் அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸில் தெரியறத மட்டும் நான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு நீ ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் நீ அப்படின்னு ஓன் பண்ண இந்த தேகத்திலேருந்து நீ டிஸ்டன்ஸ் ஆவ. அதனால் கர்மத்தை நீ செய்தவன் ஆக மாட்டாய் அப்படின்னு சொல்லப்படும். ஸோ இதுதான் கர்ம தியாகம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அந்த கர்ம தியாகம் அப்படின்றது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் தேக அபிமான தியாகம். நான் இந்த கர்மங்களை தியாகம் செய்வது மூலமாக நான் அகர்த்தா அபோக்தா, ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு சொன்னோம் இல்லையா, அந்த அகர்த்தா அபோக்தா ஞானம் தெரிஞ்சுட்டா நான் இந்த தேகாபிமானத்தை நான் விடுறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது வர வரைக்கும் நான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செஞ்சு அந்த சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படிங்கிற வார்த்தை நான் செய்யலை எந்த வேலையும். ஜீவாத்மாவோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த துவம் பத லக்ஷ்யார்த்தம், நான் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த சர்வதர்மான் பரித்யஜ்யக்கு எனக்கு மீனிங் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லப்படும். அடுத்தது மாமேக சரணம் ரஜ அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த மாமேக சரணம் ரஜல என்ன சொல்ல வருது, இந்த வார்த்தை என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் பரமாத்மா ஐக்கியம், பகவானை நான் அடைவதை. இப்போ சரணடைதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பகவானை அடைவதை குறிக்கிறது. அப்போ மாம் ரஜ என்னை சரணடை அப்படின்னு பகவான் சொல்கிறார். கரெக்டா? இப்போ பகவானை சரணடை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பகவானை சரணடைப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம 7th to 12th சாப்டரில் இந்த ஈஸ்வரா பற்றி நிறைய விஷயம் பார்த்தோம். கரெக்டாக? அதில் ஏகரூப ஈஸ்வரா அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ இப்போ வி கிருஷ்ணா, வாசுதேவ கிருஷ்ணா அப்படின்னு இந்த வாசுதேவனுக்கு பிறந்த கிருஷ்ணன் அப்படின்றது நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் தேவகி புத்ரா, அப்புறம் கிருஷ்ணாஷ்டமியில் பிறந்தவர், அஷ்டமியில் பிறந்தவர் கிருஷ்ணர், ராமர் நவமியில் பிறந்தார். இந்த மாதிரி ஏகரூப ஈஸ்வராப்பா இந்த கிருஷ்ணரை தான் சரணடையுமா, நான் மச்சாவதாரத்தில் இருக்கிற அந்த மூர்த்தியோ இல்லை அந்த தசாவதாரத்தில் சொல்லலை அதில் கூட நான் வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிக்கக்கூடாதா, இவர்கிட்ட தான் சரணடையுமா, அந்த மாதிரி ஒரு டவுட் வரும்ல. மாமேக சரணம் ரஜன்னா கிருஷ்ணரை குறிக்கிறதா இல்லை எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு திங்க் பண்ணணும். அப்போ நான் தான் இந்த எல்லா அவதாரமாகவும் இருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு தசாவதாரத்தில் நமக்கு சொல்லிவிட்டு நம்ம 7th to 12th சாப்டர்ஸ் படித்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் நான் எல்லா இடத்திலும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். 15th சாப்டரில் கூட மமை வாம்சோ ஜீவலோகே அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தோம். அப்போ எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறாரே. மாமேகம் சரணம் ரஜன்னா நான் கிருஷ்ணரை மட்டும்தான் சரணடையணுமா அப்படின்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ ஏன்னா ஏகரூப ஈஸ்வரான்னு ஒன்று இருக்குது, அப்புறம் விஸ்வரூப ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி இந்த ஜெகத்தே ஈஸ்வரா அப்படின்னு இருக்கும்போது ஏக அப்படின்னு நான் எப்படி எதை தேடுவேன், ஜெகத்துக்கிட்ட சரணடையணுமா இல்லை இந்த ஈஸ்வரா கிட்ட சரணடையணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம்
இதுக்கப்புறம் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது அரூப ஈஸ்வரா. அப்போ 3 ஈஸ்வராவை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏகரூப ஈஸ்வரா, விஸ்வரூப ஈஸ்வரா, அரூப ஈஸ்வரா. அந்த அரூப ஈஸ்வரா யாரு அப்படின்னு பார்த்தா நிர்குண ஈஸ்வரா. விதவிதமாக பேர் சொல்லுவோம் நம்ம. நிர்குணம் அப்படின்னா குணங்கள் அற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து க்ஷேத்ரஜ்ஞ அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு காலைல பார்த்தோம் இல்லையா 13th சாப்டர். அப்புறம் குணாதீத ஈஸ்வரா இதெல்லாம் சொல்லுவோம். குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் இதெல்லாம் சொல்லுவோம். அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஆத்ம சைத்தன்யம். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பது தான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம திருப்பி திருப்பி வேறு வேறு விதமாக நம்ம வந்து இந்த துவம்பத விசாரத்தில், தத்பத விசாரத்தில், அசிப்பத விசாரத்தில் நம்ம படித்தோம். அதை இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ஏக்கமாக ஒன்றே ஒன்று இருக்கிறது எது நம்ம பார்த்தோம்ல. ஒன்றே ஒன்று தான் இருக்குது எது அப்படின்னு பார்த்தா ஆத்ம சைத்தன்யம். அதுதான் ஒன்றே ஒன்று இருக்குது. இதெல்லாம் மற்றதெல்லாம் என்ன அனாத்மா. அப்போ நான் இதை பார்க்குறேன், இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அனாத்மா. அப்போ பார்ப்பவன் ஒன்று மட்டும்தான், எக்ஸ்பீரியன்சர் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏன்னா அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் கிட்ட இருந்து தானே எல்லாரும் வாங்குகிறோம். அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் எவ்வளோ இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுக்கு தான் வந்து ஆத்மா நித்யஹ, ஆத்மா சத்யஹ, ஆத்மா அப்ரமேயஹ எல்லாம் சொல்கிறோமே. அப்போ ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து இந்த மாம் ஏக்கம் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல அந்த ஏக்கம்னு சொல்கிறத இந்த ஸ்வரூபத்தை சொல்லவில்லை. பகவான் வந்து அந்த ஆத்ம சைத்தன்யத்தை தான் சொல்கிறார் அப்படின்னு கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போ மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு பகவான் சொன்னதுக்கு வந்து நம்ம கிளியராக ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுட்டு, அப்போ என்னிடம் சரணடை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அப்போ என்னிடம் சரணடை அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து நீ எங்கே நடந்து போயின்னு இருக்க அப்படின்னு யாருக்கு ஒரு பர்சன் கிட்ட போய் கேட்டானோ, அவன் நானா பூமியை தேடி போயின்னு இருக்கேன், பூமிக்கு நமஸ்காரம் பண்ணணும் பாருங்கோ, அதுக்காக அலையாக அலைஞ்சின்னு இருக்கேன் பூமியை தேடி அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? நீ நிற்கிற இடமே பூமி தான்ப்பா, நமஸ்காரம் பண்ணு, நீ எங்கே வேணால் நமஸ்காரம் பண்ணலாம், ஃபுல்லாக பூமி தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி தான் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை நான் எங்கே போய் சரணடையணும் அப்படின்னு நம்ம கேள்வியே கேட்க வேண்டாம். எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறது. அந்த ஆத்ம சைத்தன்யம் என்கிட்டயும் இருக்குது, அதுதான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா தான் சரணடைதல். அதை விட்டுட்டு இந்த அல்ப தேகத்தை ஒரு 60-70 வருஷம் இருக்குமா மேக்சிமம், போனால் ஒரு 100 வருஷம் இருக்குமா, அந்த தேகத்தை பிடிச்சிட்டு அதுக்கு நடக்கிற விஷயத்தையே பேசிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்று பகவானே அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருப்போமே. பகவான் வந்து இந்த தேகத்தை விட்டுடு, ஒரிஜினலாக இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் ஒன்றே ஒன்று தான், நீன்னு எடுத்துக்கோ இல்லை நான் எடுத்துக்கோ. அங்கே சொன்னார் இல்லையா 9th சாப்டரில், ஒன்றா உன்னையாக பார் இல்லாட்டி என்ன பகவானாக பார் அப்படின்னு சொன்னார். அப்போ அதையாவது புரிஞ்சுட்டு நம்ம வந்து பகவான்கிட்ட சரணடைகிறது அப்படின்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணுறது அதெல்லாம் வந்து இந்த அனாத்மா தேகத்து மூலமாக பண்ணுறது. ஆனால் ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது கரெக்டாக. அப்போ இது வந்து மட்டாகாசம் கட்டாகாசம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது கட்டம் அப்படின்னா கட்டாகாசம், இது வந்து மட்டாகாசம். அப்போ இது பெரிய இடத்துல இருக்கிறது வந்து இந்த ஆகாசம். அப்போ இந்த ஆகாசம் இருக்குது, இந்த ஆகாசம் இருக்குது. இந்த ஆகாசம் வந்து இதுக்குள்ளே இருக்கிற ஆகாசம் வந்து இதோட சேரணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஜஸ்ட் இன்கேஸ் இது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இது மெதுவாக எழுந்து இங்கே போய் இப்படி போய் சேருமா? இல்லை அது அப்படியே தான் இருக்கும் கரெக்டாக, அப்படியே தான் இருக்கும், எது சேஞ்சஸும் கிடையாது. அப்போ இத்தினோண்டுக்குள்ளே இருந்தது இப்போ இந்த மடாகாசத்தோடு சேர்ந்துடுத்து, அவ்வளோதான். அதே மாதிரி எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் ஆத்ம சைத்தன்யம் இந்த தேகத்துள்ளும் இருக்குது. அந்த தேகாபிமானத்தை நான் விட்டுட்டு அந்த ஆத்ம சைத்தன்யத்தை பிடிச்சுக்கணும். இதுதான் மோட்சம். தனியாக போய் வேறொரு இடத்துல நான் அடையிறத பற்றி நம்ம இங்கே பேசவே இல்லை. இங்கேயே இப்போவே அடைய வேண்டியது இதுதான். ஏன்னா இந்த தேகத்தோடு நான் வச்சுருக்கிற சம்பந்தம் வந்து ரொம்ப என்னை பாடாப்படுத்துது. அட்லீஸ்ட் சந்தோஷமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல கரெக்டாக. இந்த தேகத்தோடு நான் எதையாவது ஒரு சம்பந்தம் வச்சுக்கிட்டு எதாவது ஒன்று ஆசைப்படுறேன், எதையாவது ஒன்று கிடைக்கிது, எதாவது ஒன்று கிடைக்க மாட்டேங்குது, யாராவது என்னை திட்டுறா, கோவம் வருது. அப்போ இந்த தேகத்தோடு எதுக்கு அந்த சம்பந்தம்?
ஏதோ யூஸ் பண்ணுறதுக்காக டிரான்சாக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிவிட்டு எப்படி வந்து யாராவது கார் கொடுத்தா கார் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு திருப்பி கொடுத்துட்றோமோ, அந்த மாதிரி நான் இந்த ஆத்ம சைத்தன்யம் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒண்டர்ஃபுல் தேகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒண்டர்ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த பகவானோட அந்த புத்தி நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா. அப்போ அந்த விபூதி இதெல்லாமே விபூதி தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு டேலண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அது விபூதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பகவான் வந்து பெஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் என்னால் பேச முடியறது, கேட்க முடியறது, உணர முடியறது, அது எல்லாமே பகவானோட விபூதி. அதை நீ வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த தேகத்தோடு இருக்கிற விஷயத்தை வந்து நீ மறந்துடு, அதை எப்போ பார்த்தாலும் ஓன் பண்ணிட்டு இருக்காதே அப்படின்னு சொல்லு. அப்போ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு பகவான் வந்து அகம் துவா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஞானத்திற்கான பலனாக நான் மோட்சத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னுடைய சஞ்சித ஆகாமி எல்லா பாவங்களும் வந்து இதனால் போயிடும். எப்படி போயிடும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நான் எதை வச்சு அதை பண்ணேன், இந்த தேகத்தை வச்சு தான் நான் பண்ணேன். கரெக்டாக எல்லா சஞ்சித ஆகாமி கர்மாலாம் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த தேகத்தை வச்சு பண்ணேன். இந்த தேகமே நான் இல்லை அப்படின்னு அதுலேருந்து ஒதுங்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து அதுலேருந்து வரக்கூடிய பாவங்கள் எதுவுமே என்னை ஒட்டாது அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஞானத்தினால்தான் மோக்ஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இவ்வளோ நாள் நமக்கு ப்ராப்ளம் என்ன, எதனால் எனக்கு வந்து மோக்ஷம் இல்லை, எதனால் எனக்கு ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நான் யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுனால தான், இந்த அஜ்ஞானத்தினால் எனக்கு வந்து இந்த சம்சாரம். இந்த ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த ஞானம் வந்து எப்படி அடையணும் அப்படின்னா, ரொம்ப நாள் படிக்கணும்னு சொல்கிறீங்க, ஒரு குரு கிட்ட வேற போய் படிக்கணுன்றீங்க, முதுகு வலி வர அளவுக்கு உட்காந்து படிக்கணுன்றீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. இது வேறு ஏதாவது வழி இருக்கா? ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்கள். இப்போ திரும்பி போகிறதுக்கு வந்து இந்த வழியாக போகிறதோட இந்த வழியாக போகிறது ஷார்ட்கட்டுன்னு சொல்கிற மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டால் பகவான் சொல்கிறார், சரி உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் வேணால் தரேன், இது வேணால் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உபநிஷத்தில் சொல்கிறார் பகவான். நீ என்ன பண்ண, இந்த வானம் இருக்குல்ல, இந்த வானம் நம்ம பார்க்குறோம்ல வெளியில், அந்த வானத்தை ஒரு பக்கம் சைடில் போய் அந்த வானத்தை பிடிச்சி நல்லா பாய் மாதிரி அழகாக சுருட்டி இப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கத்தில் அதை நீட்டாக சுருட்டிட்டு என்னை தேடி கொண்டு வந்து இந்தாங்கோ அப்படின்னு கொடுத்துட்டேன்னு சொன்னால் நான் உனக்கு மோட்சம் கொடுத்துட்றேன். அப்படி அது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன்னா ஒழுங்காக கிளாஸஸ் அட்டன் பண்ணி இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி இந்த மோட்சத்தை அடையிற வழியப்பாரு. அந்த ஞானாத் ஏவ மோட்சம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்திரமாகணும். வேறு எதுனாலையும் நம்ம வந்து மற்றதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஆனால் ஞானம் தான் மோட்சத்தை தரும். ஏன்னா பேசிக் ப்ராப்ளம் என்கிட்ட வந்து நான் யாருன்னு தெரியாது தான் ப்ராப்ளம். நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா இது என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், எப்படி வேணால் போட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து தமேவம் வித்வான் அமிர்த இஹமஹத்ம பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே அப்படின்னு சொல்லி உபனிஷத்துலலாம் இதுதான் சொல்ல. அப்போ ஞானி துக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஞானம் எதுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதனால் நீ துக்கப்படாதே அர்ஜுனா, அதனால் நம்ம யாரும் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நமக்கு அந்த ஞானம் வந்து புரியல அப்படின்னு சொன்னாலும் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா மெதுவே நான் வைத்தியம் பார்த்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். அதை வந்து சொல்லி, ஏன்னா பகவான் வந்து 4th சாப்டர்லையும் அழகாக சொல்கிறார், சர்வம் கர்மா கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்ன யஜ்ஞங்கள் நீ பண்ண அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ கிளாஸ் கேட்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரமாட்டேங்குது. நமக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன், சில பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நோ ப்ராப்ளம், ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆனந்தமாக பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு நாள் அது ஞானே பரிசமாப்பியதே, ஞான யோகத்தில் தான் அது கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ எல்லாரும் வெளியிலெல்லாம் கண்ணாப்பின்னா சுற்றின்னு இருக்காள், எல்லாருக்கும் இதுதான் சொல்யூஷன். இன்றைக்கி அவள் பகவானை நினைக்கலைனாலும் பரவாயில்ல, அவளை பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக நினைக்க வச்சு திருப்பியும் இதே கர்மயோகத்தை பண்ணி திருப்பியும் இதே கிளாஸை வந்து கேட்குற வரைக்கும் பகவான் வந்து விடவே மாட்டார். இந்த ஞான யோகத்தின் வழியாக மட்டுமே மோட்சம், ஒரு இந்த இதுக்கும் வந்து அதுதான் வழி அப்படிங்கிறதுனால அதை அடையறதுக்கான முயற்சி நமக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால் அதற்கான முயற்சி மெதுவே செய்யலாம். அது வரும்போது நமக்கு வந்து வரட்டும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பகவான் வந்து 7வது அத்தியாயத்தில் சொன்னார், உதாரா சர்வ ஏவைத்தே ஞானி மாத்மைவ மேமதம் ஆஸ்தித சகயுக்தாத்மா
மாமேவா நுத்தமாம் கதீம் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அந்த ஞானி பக்தனை பற்றி சொல்லும்போது பகவான் வந்து இந்த 18வது ஸ்லோகத்தில் அழகாக சொல்கிறார். இந்த ஞானி பக்தன் அப்படின்னு சொல்கிறேனே, அந்த ஞானி பக்தன் வேறு யாரும் இல்லை, நான் தான் அந்த ஞானி பக்தன், நானே அவன், அவனே நான். இந்த ஞானம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நான் பகவான்னு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிற வரைக்கும் அந்த அகங்காரத்தோடு நான் வந்து அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு இன்னும் அந்த அகங்கார பாவம் போகலை அப்படின்னு அர்த்தம். அந்த அகங்கார விமூடாத்மா அப்படிங்கிறார். கர்த்தாகமிதி மன்யதே. நான் அந்த அர்ஜுனனுக்கு என்ன பயம் வந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல பகவான் வந்து விஸ்வரூபத்தில் எல்லாத்தையும் காமிக்கும் போது அவனோட அகங்காரத்தை அதோட சேர்க்கணும்னு அவனுக்கு தெரியல. அவன் அந்த அகங்காரத்தை வச்சுட்டு ஐயோ நான் எப்படி இதெல்லாம் பார்க்கறது அப்படின்னு நினச்சான். விஸ்வரூபம்னு சொல்லும் போது அதில் அவனும் அடங்கியிருக்கான்னு அவனுக்கு தெரிய வேண்டாமா? தெரியல அவனுக்கு. நானும் வந்து பகவான் தான் அப்படின்னு நினச்சிருந்தான்னா அந்த இடத்துல ப்ராப்ளமே கிடையாது. அந்த இடத்துல அவனுக்கு புரியாததுனால பகவான்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறான், நீங்கள் வந்து சீக்கிரமாக உங்களோட இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து 4 கையோடு திரும்பி வந்துடுங்க பகவானே அப்படின்னு பயப்படுறான். அப்போ அந்த இடத்துல அகங்காரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நான் வந்து பகவான் என்ன சொல்லுவேன். நம்ம வந்து இந்த தேகத்தோடு உன்னை சொல்லவே இல்லை என்றைக்குமே. அதை நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த இன்ஃபீரியர் ஐயை வச்சுட்டு நானும் பகவானும் ஒன்றுன்னு சொன்னேன்னா பயங்கரமான மமக்காரம் தான் வரும். இந்த தேக அபிமானத்தை தியாகம் பண்ணிட்டு நான் இந்த தேகம் கிடையாது, நான் வந்து அந்த ஆத்ம சைத்தன்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா இந்த தேகத்தினால் வரக்கூடிய எந்த பாவமும் உன்னை தீண்டாது. அதுதான் பகவான் சொல்லியிருக்கிற அந்த ஹம்த்வா சர்வ பாபேபியக அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த விஷயத்தை சொல்லி அதனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நான் எதற்கு கவலைப்படணும்? மோட்சம் அப்படிங்கிறது என்ன? நிலையான ஆனந்தம். அதனால் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக தன்னுடைய உபதேசத்தை வந்து முடிச்சிருக்கார். நம்மளும் வந்து இந்த கீதா அமிர்த சிம்மரில் இதை கேட்டதுக்கு பகவானுக்கு வந்து அநேக கோடி நமஸ்காரங்கள் சொல்லி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.